நம்ம தினமும் சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் வெறும் மசாலா மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம உடம்பை உள்ளுக்குலேருந்து பாதுகாக்கிற ஒரு இயற்கை மருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மஞ்சள் எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணது. மஞ்சள் குத்தோட நடுவில் இருக்க இந்த கிழங்கு தாங்க குண்டு மஞ்சள்னு சொல்கிற பூசு மஞ்சள். பெண்கள் குளிக்கும்போது இந்த குண்டு மஞ்சளை உரசி முகத்துக்கு பூசிப்பாங்க. நல்ல நிறத்தையும் வாசத்தையும் தரும். அதே போல் நோய்க்கிருமியையும் எதிர்க்கும். சளித்தொந்தரவு இருந்ததுன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பசும்பாலோட மஞ்சள் தூள், மிளகு, பனங்கற்கண்டு போட்டு குடித்தா சளித்தொந்தரவு நீங்கும். தொண்டை இருந்ததுன்னா வாய் பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி அதோட உப்பு, மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் கொப்பளிச்சா தொண்டை சளியாக இருக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி சரியாகும். வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் அழிக்கிறதுக்கு கிராமங்களில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட கொடுப்பாங்க. சளி பிடிச்சதுன்னா வெள்ளி மஞ்சளை சுட்டு அதனோட புகையை முகர செய்வாங்க. மூக்கடைப்பு உடனே நீங்கும், சுவாசம் தெளிவாகும். கட்டிப்புண் வந்ததுன்னா மஞ்சளை அரைச்சி பத்து போடுவாங்க. கட்டி உடஞ்சி புண்ணாரும். தீக்காயம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குளிர்ச்சியை தர்றதுக்கும் அந்த பூக்குழி இறங்குறவங்க மஞ்சள் அரைச்சி காலில் பூசிப்பாங்க. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த வயிற்றில் இருக்க கழிவுகள் அகற்றுறதுக்கு மஞ்சளை அரைச்சி உருட்டி கொடுப்பாங்க. அதே போல் தொற்று நோய் பரவுற காலத்தில் மஞ்சளை வாசலில் தெளிப்பாங்க. அம்மன் நோய் வந்துச்சுன்னா வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி பூசுவாங்க. சுருங்க சொல்லணும்னா மஞ்சள் எல்லாத்துக்கும் உதவுற ஒரு எளிய பாட்டி வைத்தியம்.